மனசு வந்து டைவர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ அறிவியல் படிக்கிறீங்கன்னா புக்கை எடுத்து துறப்பீங்க, அறிவியல் வேணாம் நம்ம சமூக அறிவியல் படிப்போம், சமூகம் வேணாம் நம்ம கணக்கு போட்டு அப்படியே மைண்ட் மாறி மாறி போவோம், இறுதியில போய் எதுவுமே படிச்சிருக்க மாட்டோம். அப்போ இந்த காலகட்டத்துல ஸ்கெட்ச் போடுங்க. இன்னைக்கு அறிவியல், நாளைக்கு தமிழ், நாளைக்கு இங்கிலீஷ். இல்ல சார் நான் கணக்கு இன்றைய நாள் ஃபுல்லா கணக்கு, இந்த வாரம் ஃபுல்லா கணக்கு தான் கத்துக்க போறேன். என்ன செய்ய போறீங்களோ அதை வந்து திட்டம் போட்டு செய்யும். இல்லைன்னா இறுதியில நம்மளை ஜீரோ ஆகிடுவார். நாலு சனி புரியுதா. உடல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதையை ஏற்படுத்துவார் புரியுதா. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மறக்கிற சூழ்நிலை ஏற்படுத்த, ஒரு சிலருக்கு கிட்டத்தட்ட குழப்பி விட்டுருவார். அது லக்கணத்தை பாக்குறது இல்லையா, குழப்புவார். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பலர் நான் படிக்கவே இல்லப்பா நான் வேலைக்கு போறப்பா சொல்ற அமைப்பு. அப்போ 10th +2 படிக்கிறீங்க இல்ல காலேஜ் செமினாருக்கு படிச்சுட்டு இருக்கோம்னா தயவு செஞ்சு பிளான் போடுங்க. பிளான் போட்டு கரெக்டா காய் நவுத்துங்க. ஏன்னா பிளான் போட்டு படிக்க போனாலும் உங்களுக்கு அங்கேயும் ஒரு இடையூறுக்கள், மனசுல குழப்பங்கள், தயக்கங்கள், இது இப்படி இருக்குமோ அதை சொல்லுவாங்க, எண்ணங்கள் தோன்று இல்ல வச்சு படத்துக்கு போலாமா, வேற எங்கேயோ மைண்ட் டைவர்ட் ஆகும். அது மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க போதும். அடுத்தபடியா மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பார்க்கும்போது பார்த்தா, பெண்களுக்கு எடுத்து பார்க்கும்போது, மகளிருக்கு எடுத்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து புதிய புதிய வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்க ரெடியா இருக்கு. அதே மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு வில்லங்கமும் பிரச்சனையும் ரெடியா இருக்கும். அப்போ வெளியில செல்லக்கூடிய இல்லத்தரசியல் கவனமா போயிட்டு வாங்க. எதிலும் ஒரு கவனம், உங்களுடைய தற்காப்புகளில நீங்க கவனமா எடுத்துக்கோங்க. உங்களை நீங்க தான் பாதுகாத்து இந்த காலகட்டத்துல. அது ஒண்ணு. அதே மாதிரி எதிலும் கவனமா இருக்கணும். வண்டியில போறீங்க, ஸ்கூட்டில போறீங்க, இல்ல பஸ்ல ஏறீங்கன்னா படிக்கட்டு ஏறி இறங்கும் கவனமா இருங்க. ஏன்னா 4 சனி ஒரு தடையை கூட தடுக்கி விட்டுருவார் புரியுதா. கீழே உள்ள வச்சு கைகள் அடி வச்சு மருத்துவத்தை கொண்டு விட்டுருவார். கைகள் அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வைத்திய செலவு பார்த்து உடல் அப்படியே எழுத்துருவார். சோ கவனமா இருக்கும், எல்லாத்திலும் கவனம் எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா. ஆனா புதிய வாய்ப்பு நிறைய இருக்கும். நீங்க சாதிக்கின்ற காலமாவும் இருக்கு, சாதனையை படைக்கக்கூடிய காலமாவும் இருக்கு. ஒரு சில ஜாதகத்துல சரியில்லாத சனி இருக்காருன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில உபாதைகளும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளா இருக்கும் சார்னா, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சமையல் அறையில ரொம்ப கவனமா இருங்க. ஒரு காய்கறி நறுக்கும் போதும் சரி, கேஸ் பயன்படுத்தும் சாப்பிடும் போதும் சரி, இல்ல இண்டக்ஷன் பயன்படுத்தும் சரி, கவனமா இருங்க. ஏன்னா 4 சனிங்கிறது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துவார். ஸோ அப்போ எதிலும் கவனமா இருக்கு. இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார் சினிசன் கேட்குறீங்கன்னா, இந்த காலகட்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு வந்து குரு பயிற்சிக்கு பிறகு நல்லா இருக்கு. இருப்பினும் பெரிய லெவல் முதலீடுகள் வேண்டாம் புரியுதா. ஏன் நான் சொல்றேன்னா, இங்க சனி பகவான் 4ல இருக்கும்போது நம்மளை குழப்புவாரு. அந்த கரெக்டான நேரம் நம்ம அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, அதை அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. இல்ல சார் நான் புதிய லெவல் பண்றேன்னா உங்க வெல்விஷர் அட்வைஸ் கேட்டு நீங்க பண்ணுங்க. ஓவராலா இந்த தனுசு ராசி, தனுசு லக்னம்